Hello everyone, welcome to Madurai NEET Physics Academy. இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் நீட் சால்வ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் பர்டிகுலராக வந்து வெக்டார்ஸு கீழே என்னென்ன ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து 99 வந்து கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, இஃப் a unit vector is represented by 0.5 I cap minus 0.8 j cap plus c cap, then the value of c is அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. அந்த வெக்டார் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு யூனிட் வெக்டார் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும், அதனுடைய மேக்னிடியூடு வந்து ஒன்றுன்னு தெரியும். யூனிட் வெக்டாருடைய மேக்னிடியூடு வந்து ஈக்குவல்ஸ் டு 1 அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வெக்டாரோடைய மேக்னிடியூடு வந்து கண்டுபிடிச்சி ஈக்குவேட் டு 1 பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 0.5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.5 ஸ்கொயர் ப்ளஸ் 0.8 மைனஸ் 0.8 ஸ்கொயர் தான் ப்ளஸில் தான் வரப்போகுது. ப்ளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ரூட் அங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா 1 ஆயிரும். இது வந்து 0.25 ப்ளஸ் 0.64 ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். இப்போ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இந்த 0.25யும் இந்த 0.64 இங்கே போயிடும். 0.25 0.64 இது எல்லாம் இங்கே போயிடும். ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ வரும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.11 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 0.11 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, தேங்க்யூ.